வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். அண்ணே வாமா உட்காரு. பரவாயில்லண்ணே. என்ன விஷயமா வந்தம்மா? வீட்ல ஒரு விசேஷம் வச்சிருக்கேன். அப்படியா? அண்ணன்ற முறையில நீ வந்து நிக்கணும்ல, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேனே. சரி 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 சரி. என்ன விசேஷம்? ஆமா, மூத்தவளுக்கு கல்யாணம்னே. ரொம்ப சந்தோஷமா. இருங்க பத்திரிக்கை எடுக்கிறேன். இந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சரி வாங்கிக்கோங்க. சரி வாங்கிக்கோமா. சரி ஏன சொல்லுமா. கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வீட்டை தான் கடன் பிரச்சனையில வித்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். எப்படி திரும்ப வாங்குனீங்க? அது வந்து ஏற்கனவே எனக்கு காசு கொடுக்க வேண்டிய ஒருத்தர் அவரோட நிலத்தை கொடுத்துருந்தாரு. அது நம்ம திண்டிவனமெல்லாம் தாண்டி ஒரு கிராமத்துக்குள்ள. இப்போ பார்த்தா அங்க ஹைவே வந்துருச்சுமா. அதனால அது நல்ல ரேட்டுக்கு போச்சு. நான் கொடுத்து வாங்கின பணம் இருக்குல்ல, அதை விட பல மடங்கு எனக்கு அதிகமா கிடைச்சிருச்சு. அதனால இந்த வீட்டையும் மூட்டிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு இங்கேயே திரும்ப வந்துட்டோம்மா. ஓஹோ, சரிண்ணே. அடுத்த மாசம் 13ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கோம். நீயும் அண்ணியும் கண்டிப்பா வரணும். சரிம்மா, கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட சேர்ந்து வந்துடுறோம். எல்லாருமா? ஏன் மதனி, என்னாச்சு? இல்ல, நீ கல்யாணத்துக்கு ஈஸ்வரி வர வேணாமே? ஏன் மதனி, என்னாச்சு? உங்களுக்கு தெரியாதா? ஈஸ்வரி புருஷனை விட்டு பிரிஞ்சு உங்க வீட்லயே வந்து உட்கார்ந்திருக்கா. இது என் வீட்ல நடக்கிற விசேஷம். அதுக்கு ஈஸ்வரி வர்றது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அத்தை, வா ஈஸ்வரி. எப்ப வந்த நீ? நான் வாழா வெட்டியா வந்து பிறந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவ. நான் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தா அவ வாழ்க்கை விளங்காதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். இல்ல ஈஸ்வரி, பேசாதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல வெளியே போங்க. சொல்றேன்ல, வெளியே போங்க அத்தை. என்ன திமிரு பாத்தீங்களா? என்ன கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? அவங்க சொன்ன விதம் தப்பா இருந்தாலும் சொன்ன விஷயம் சரிதானே? நீ இப்படியே இருக்கிற வரைக்கும் இவங்க இல்ல, இன்னும் எத்தனையோ பேரோட வாயில இருந்தும் இதே வார்த்தை தான் வரும். போக போக இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. மா, அண்ணா வந்துட்டாங்கம்மா. அத்தை, இங்க பாருங்க, இன்விடேஷன் டிசைன் கொடுத்திருந்தோம்ல, அது ரெடி ஆகி வந்துருச்சு. டேய் செந்தில், எப்படி இருக்கு? என்ன நீ இவ்வளவு சிம்பிளா இருக்கு? இன்னும் கிராண்டா டிசைன் பண்ணிருக்கலாம்ல. ஏய், ஏட்டு கூட. இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு. அண்ணா சூப்பரா இருக்குண்ணே. சிம்பிளா இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கு. இப்போ இதான் ட்ரெண்ட். இவன் கிடக்குறான். அம்மா நீங்க பாருங்கம்மா. என்ன ரம்யா, முதலாளியோட பேரையே போடாம பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க? அவர் பேரா? எதுக்கு? என்ன ரம்யா இப்படி கேக்குற? பத்திரிக்கையில இன்னாரோட பொண்ணுன்னு போடுறது தானே முறை.
சரவணனை கொல்ல துணிஞ்சு அதுக்காக ஒரு கொலைகாரனை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு ஜெயில உட்கார்ந்துருக்காரு அவரு. அப்படிப்பட்டவரோட பேரு என் கல்யாண பத்திரிக்கையில இருந்தா அதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. இல்ல ரம்யா, இருந்தாலும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. மத்தவங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல அத்தை. இது என்னோட கல்யாணம். இதுல எனக்கு பிடிக்காத பேரு எதுவும் வரக்கூடாது. சரி விடுங்கம்மா, எப்படி இருந்தாலும் அவர் கல்யாணத்துக்கு வரப்போறது இல்ல, அப்புறம் என்ன பார்த்துக்கலாமா? சரிப்பா, கோயில்ல தான் கல்யாணம் பண்ண போறோங்கிறதுனால நிறைய பேரை கூப்பிட வேண்டாம். சரிம்மா. சரி, ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்தா போதும்னு தோணுது. என்னப்பா சொல்றீங்க ரெண்டு பேரும்? சரிம்மா. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நானே பத்திரிக்கை கொடுத்துறேன். சரிம்மா. எப்படியோ ஒரு வழியா எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணே, ₹1 காசு கொடுண்ணே. எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் உண்டியல்ல காசு போடணும்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல, கொடுண்ணே. அம்மா சரி போட்டுட்டேம்மா. சரவணா, நீ என்ன யோசிக்கிற? வேற எதுவும் இல்லம்மா, ரேணுகா சொன்னால எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்குன்னு. அதை நினைக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் ஒழுங்கா இல்லம்மா. என்ன சரவணா அது? அது கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணியாச்சுமா. ஆனா ஈஸ்வரி வீட்டில் காசு திருடிட்டேன்னு என் மேல விழுந்த திருட்டு பழி மட்டும் இன்னும் அப்படியே இருக்குமா. ஆமா, அதையும் நான் செய்யலன்னு நிரூபிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான். சரவணா, நீ எந்த தப்பும் செய்யல. உன் பக்கம் உண்மை இருக்குப்பா. என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மை அவங்களுக்கு தெரியத்தான் போகுது. அதனால நீ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாது. தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. செய்யாத தப்புக்கு பழி சுமக்கிறத ஒரு நாளும் அந்த சாமி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுப்பா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அந்த பழி உன்னை விட்டு போகும்னு நம்புவோம். கண்டிப்பா அது நடக்கும். ஆமா சரவணா, நீ கவலைப்படாத. போலாமா தம்பி? எங்க? அபிராமி வீட்டுக்கு தான். அபிராமி வீட்டுக்கா? அங்க எதுக்கு? எதுக்கா? என்ன தம்பி சொல்றீங்க? கல்யாண விஷயம் பத்தி பேசதான். என்ன மதனி நீங்க? வேணிகிட்ட நான் சொன்ன பொய்ய நீங்களும் நம்பிட்டீங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா, வேணி எங்க இருக்கா? ரூம்ல தானே இருக்கா? ஆமா, இப்பதான் பார்த்துட்டு வந்தா உள்ள படுத்திருக்கா. அது இருக்கட்டும், வேணி கிட்ட போய் சொன்னீங்களா? என்ன தம்பி குழப்புறீங்க? ஏன் மதனி, அந்த அபிராமி என்னை அவமானப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டு அவ்வளவு சாதாரணமா இவளை நான் அவ பையனுக்கு கட்டி வச்சிருவானா? அப்புறம் எதுக்கு தம்பி அப்படி சொன்னீங்க? அப்பத்தானே போலீஸ்காரங்க என்னைய நம்பி வேணியை என் கூட அனுப்பி வைப்பாங்க. நான் மட்டும் அவளை செந்திலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டை விட்டு ஓடி போறேன், ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லி இல்லாத கூத்தெல்லாம் பண்ணிருப்பா. அதான பார்த்தேன். நீங்களாவது மனசு மாறுறதாவது. இதத்தான் நான் நேத்தே கேட்டேன். அப்ப என்னமோ நிஜமாவே மனசு மாறிட்ட மாதிரி பேசுனீங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மதினி. நேத்து நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது வேணி ஒட்டு கேட்டுட்டு இருந்தா. அதனாலதான் நான் மனசு மாறிட்ட மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்ணேன். வேணியும் அதை கேட்டுட்டு என்ன ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டா. அவ இதே நம்பிக்கையில இருக்கும்போதே அவளுக்கு உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். நாளைக்கு அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டேன். வாமா வேணி. இவ்வளவு நேரம் கிச்சன்லயா இருந்த? நான் கூட நீ ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன்.
தண்ணி குடிக்கலான்னு வந்தேன்ப்பா. அப்புறம் வேணி அபிராமி வீட்டில் போய் பேசிட்டு வந்துட்டேம்மா. அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னம்மா அப்பா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ எதுவும் பேசாம அமைதியா நிக்கிற? இல்லப்பா, திடீர்னு நீங்க இத சொன்னதும் எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உங்க கோவத்தெல்லாம் எனக்காக விட்டு கொடுத்து அத்தை கிட்ட போய் பேசிருக்கீங்களே. அட, என் பொண்ணு வாழ்க்கையை விட என் கோபம் பெருசா என்ன? நாளைக்கு உனக்கும் செந்திலுக்கும் கோயில்ல வச்சு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருக்கோம். உனக்கு ஓகே தானம்மா? சரிப்பா, ஆனா ரிசப்ஷன் மட்டும் கொஞ்சம் கிராண்டா வச்சிருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதுக்கு என்னம்மா, பண்ணிட்டா போச்சு. சரிப்பா. என்ன தம்பி, வேணி ரூம்ல இருப்பான்னு நினைச்சா கிச்சன்ல இருந்து வரா? இதெல்லாம் டிராமான்னு நீங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாளோ? அட போங்க மதினி, கேட்டிருந்தா இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுவாளா அவ? அதெல்லாம் ஒன்றும் கேட்டிருக்காது. ரிசப்ஷனை பெருசா வைங்கன்னு சொல்லிட்டு போகும்போதே தெரியலையா அவளுக்கு எதுவும் கேட்டிருக்காதுன்னு? நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. நான் சொல்றவன் கூட தான் வேணிக்கு கல்யாணம் நடக்கும். சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, என்ன அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? டேய், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதான் அன்னைக்கே என் பொண்ணு முடிவா சொல்லிட்டால. எத்தனை முறை நீங்க வந்து சமாதானப்படுத்தினாலும் அவளோட மனசை மாத்த முடியாது. அப்பா, இப்ப இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்களா? வேற எதுக்கு? உன்னை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு தான். அதெல்லாம் ஆவறது இல்ல. நீங்க கிளம்புங்க, நான் சொல்லிட்டேன். நீ உள்ள பட தங்கம். அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியது தானே? ஒரு நிமிஷம் ஈஸ்வரி. சமந்தி, நான் சமாதானம் பேசதான் இங்க வந்திருக்கேன்னு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இங்க வந்தது அதுக்காக இல்ல சமந்தி, வேற ஒரு விஷயத்துக்காக. வேற ஒரு விஷயமா? என்ன சம்பந்தியம்மா? சொல்றேன். என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் மொத பத்திரிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு போக வந்தேன். யாருக்கு? செந்திலுக்கா? இல்ல, சரவணனுக்கு. பொண்ணு யாருன்னு தெரியுமா? ரம்யா. அதான் ஈஸ்வரிக்கும் சரவணனுக்கும் சட்டப்பூர்வமா விவாகரத்து கிடைச்சிருச்சுல்ல. அப்புறம் எதுக்கு நேரத்தை கடத்தணும்னு உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். வேடிக்கையை பாத்தீங்களா சம்பந்தி? சரவணனும் ரம்யாவும் தான் ஆரம்பத்துல ஒருத்தர் விரும்பினாங்க. ஆனா நாம எல்லாரும் ஒரு முடிவெடுத்து சரவணனை ஈஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப பாருங்க, கடைசியில அவங்களே ஒண்ணு செய்யற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு நீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. இவங்களுக்கு விவாகரத்து ஆயிட்டதால உங்க உறவை முறிச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. அதான் மொத பத்திரிக்கை உங்களுக்கு கொடுக்க வீடு தேடி வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க சம்பந்தி. நீங்க 2 பேரும் ஜோடியா வாங்கிக்கோங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி, குடிங்க.
ஈஸ்வரி என்ன என்ன வெறுப்பேத்தி பார்க்க ட்ரை பண்றீங்களா? ஆமா, யார் சொல்லி நீங்க இங்க வந்தீங்க? உங்க புள்ள சொன்னாரா இல்ல அந்த ரம்யா சொன்னாளா? கண்டிப்பா அவதான் சொல்லிருப்பா. ஈஸ்வரி கிட்ட போய் இந்த பத்திரிகையை கொடுங்க, அத பார்த்துட்டு அவன் நல்ல வயிறறிவான்னு. நான் வேண்டாம் தூக்கி போட்டவரதான் அந்த ரம்யா கல்யாணம் பண்ணிக்க போறா. நான் எதுக்காக வயிறறிய போறேன்? நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிவீங்க இல்ல என்ன வேணாலும் பண்ணுங்க. அத பத்தி எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த கவலையும் இல்ல. இன்னொரு தடவை எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிடாதீங்க. வெளியே போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. நில்லுங்க. ஹலோ, ஐயோ, நல்ல வேலை இவன் கண்ணில் மாட்டல. இவன் கண்ணில் மாட்டாம இந்த ஊருக்குள்ள சுத்துறது பெரும்பாடா இருக்கே. முதல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும். யோ, பார்த்து வர மாட்டியா? கண்ணு எங்க வச்சிருக்க? அது எங்கேயே பார்த்துட்டு வந்து ஆள்மால் வந்து இடிக்கிற? இல்லைங்க, அது அது வந்து கவனிக்கலங்க. சாரி. ஐயோ, ஏயா முழிக்கிற? ஏய் ஏய், ஐயோ, தலையா. ஏய், எங்கடா ஓடுற? நில்றா. ஐயோ, அம்மா, ஐயோ, என்ன அடிக்காதப்பா, என்ன அடிக்காத. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அவனுக்கு சொல்லித்தாப்பா நான் செஞ்சேன். என்ன அடிக்காதப்பா, அடிக்காத. தப்பு பண்ணதெல்லாம் அவங்க. என்ன அடிக்காதப்பா. ஐயோ, என்ன விட்டுருப்பா. ஏண்டா எல்லாருமே சேர்ந்து டிராமா பண்ணி ஏமாத்திட்டு எனக்கே திருட்டு படம் கட்டுறீங்களா? ஐயோ, அப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ரத்தனசாமியும் மச்சானுங்களும் சொல்லித்தான் நான் இதெல்லாம் செஞ்சப்பா. மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. என்ன விட்டுருப்பா. அந்த பணத்தை கூட மச்சானுங்க மொத்தமா வாங்கிட்டு போயிட்டானுங்கப்பா. என்ன விட்டுருப்பா, என்ன விட்டுருப்பா. ஏய் ப்ளீஸ்ப்பா. இதெல்லாம் அவனுங்க சொல்லிதான் நடந்திருக்குன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அதை நிரூபிக்கிறதுக்கு இருந்த ரத்தினசாமியும் செத்து போயிட்டான். அதனால நான் இன்னும் திருட்டு பணியோட சுத்திட்டு இருக்கேன். ஏய், மரியாதையா வந்து எல்லா உண்மையையும் என் மாமனார் கிட்ட சொல்லு, புரியுதா? நான் சொல்லிடுறேப்பா. அங்க வந்து ஏதாவது மாத்தி பேசின உன்னை அடிச்சு கொன்றுவேன். நான் சொல்லிடுறேப்பா. சொல்லிடுறேன். சொல்லிடுறேப்பா. ஈஸ்வரி, 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 ஏ ஈஸ்வரி. யார் பண்ணி எங்கடி இருக்க? ஈஸ்வரி, இவன் யாருன்னு தெரியுதா?
ரிசார்ட்டோட ஓனர்னு சொல்லி நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடினானே அவன் தான் இவன். தெரியுது. இப்ப என்ன அதுக்கு? என்னவா? இத்தனை நாளா நான் தான் ஒரு ஓனரை செட் பண்ணி உங்க பணத்தை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உண்மை என்னன்னு இவன் சொல்லுவான் கேளு. டேய் சொல்றா சொல்றா சொல்றப்பா. என்கிட்ட என்ன சொன்னியோ அதையெல்லாம் இவங்க கிட்டயும் சொல்லு. சார், தம்பிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். இது எல்லாமே உங்க பசங்க துரையும் மனோகரும் சொல்லித்தான் சார் செஞ்சேன். சரவணன் ஒருத்தனை ஏமாத்தணும், அதுக்காக ரெசார்ட் ஓனர் மாதிரி நடி, பணம் தர்றோன்னு சொன்னாங்க சார். அவங்க பேச்சை கேட்டு நான் அப்படி நடித்தேன் சார். தம்பி கொடுத்த பணத்தை கூட துரையும் மனோகரும் உடனே வந்து வாங்கிட்டாங்க சார். தம்பி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டப்பா. என் வீட்டு பணத்தை எடுத்து என்ன ஏமாத்த பார்த்து விடுங்க மாமா, சார் விடுங்க, என்ன விட்டுருங்க சார், விட்டுருங்க. போதுமா? நான் உங்களை ஏமாத்தல, நீ போவாத நம்புறீங்களா மாமா? பாத்தீங்களா நம்ம பிள்ளைங்க 2 பேரும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு? அவனுங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடியவனுங்க தாங்க. எனக்கு அவனுங்களை பத்தி நல்லா தெரியுங்க. தேவையில்லாம மாப்பிள்ளை போய் சந்தேகப்பட்டுட்டீங்க. மா, நீ கொஞ்சம் நிறுத்துறியா? உடனே இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுவியே. பாருங்க, இவனே காசுக்காக ஓனரா நடிச்சேன்னு சொல்றான். அப்படிப்பட்டவன் இப்ப சொல்றது மட்டும் உண்மையாவா இருக்க போகுது? ஏயா இப்படி எல்லாம் சொல்லி இவர் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு? ஐயோ அப்படி இல்ல. போதும் நிறுத்துங்க. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. நீங்க சொல்றதையெல்லாம் கேட்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அடி முட்டாள் கிடையாது. நீங்க இவரை கூட்டிட்டு வருவீங்களா, உங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லுவீங்களா, உடனே நாங்க அதை நம்பிடுவோமா? நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. இப்படி எல்லாம் பொய் சொல்லி டிராமா போட்டு நீங்க அந்த ரம்யாவை வேணா ஏமாத்தலாம், ஆனா இந்த ஈஸ்வரியை ஏமாத்த முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஆள் இல்ல. ஏய், நீ என்ன நம்பு, நம்பாம போ. உனக்கு எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் இவனை கூட்டிட்டு வந்ததே மாமாவுக்காக தான். அந்த பணத்தை என்ன நம்பி கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணலன்னு புரிய வைக்க தான். அதான் இவனை பிடிச்சதும் இங்க இழுத்துட்டு வந்தேன். இவனை போலீஸ்ல ஒப்படைங்க, இல்ல அடிச்சு சாவடிங்க, எனக்கு என்ன? நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், அது போதும். நான் கிளம்புறேன். நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே, என்ன விட்டுருப்பா. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.